அப்பவும் இன்னும் மிச்சப்பாதி அழுக நிக்கல. திரும்ப வந்து கிட்டக்க பார்த்தார் வசிஷ்டர். ஓ கௌசல்யா, நானே உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன், வேண்டாம் 2 தொட்டில் எடுத்துருவோம்னுட்டார். கௌசல்யா புரியலையே, 4 குழந்தை இருக்கே, மாணிக்கம் கட்டி வைரமட கட்டி ஆணிப்பொன்னார் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விருதந்தான்னுட்டு என்னத்துக்கு தொட்டில் எடுக்க சொல்றீர்? ஆம், ராமனைய லக்ஷ்மணனை ஒரு தொட்டில போட்டுடு, பரதனை சத்ருக்னனை ஒரு தொட்டில போட்டுடு போடேன்னார். அந்த மாதிரி இட்ட உடனே மிச்சப்பாதி அழுகையை நின்று போச்சு. ஆக தொட்டில் இருக்கிற வேறுபாடு கூட லக்ஷ்மணனாலே சகிக்க முடியாது. பிறந்த நாள் தொடங்கி ந தேவலோகாக்கிரமணன் நாமரத்னம் அகம்பிரணே ஐஸ்வர்யம் வாபி காமானாம் நத்தையாவினா ராமா, உன்னை விட்டு பிரிந்து தேவலோகம் கொடுத்தாலும் வேண்டாம், இந்திர பதவி கொடுத்தாலும் வேண்டாம், பிரம்மா பதவி கொடுத்தாலும் வேண்டாம், கைங்கரியத்துக்குன்னு லக்ஷ்மணன் பிறந்தான் அல்லவா. தொட்டில மாத்தி எடுத்து இப்ப பேர் வச்சாகன நடுவுல வந்து பார்த்தார். ராமனுடைய திருமேனியை கண்டவுடனே ராமயிதி அபிராமேண வபுஷா தஸ்ய சோதிதா, எனக்கு ராமன்னு பேர் வை அப்படின்னு அந்த திருமேனி தூண்டித்தான் வசிட்டரே. அது கூட சொல்லுமான்னா சொல்லித்தே, அது அந்த ராமனுடைய திருமேனி அல்லவா. ராமஹ சொல்லுக்கு அர்த்தம் ரமயதீதி ராமஹ, தன்னை காண்பவர்கள் எல்லாரையும் ஆனந்தப்படுத்துகிறான். ரமயதி இது ராமஹ. யார் பெருமானுடைய திருமேனியை சேவித்தாலும் என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாகும் மின்னிவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமன் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. திருவங்கியாழ்வார் நாகப்பட்டண சவுந்தரராஜ பெருமானுக்காக இந்த பாசர் பாடினார். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி, பெருமானுடைய திருமேனி பொன்ன வார்த்து செய்தாப்பல் இருக்கான். வெறும் பொன்னால பண்ணிட்டா மட்டும் நல்லா இருக்காதுன்னா, பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி. மரகத பத்தி யுத்த நீதியின்படி 16 வயசாயிருந்தா தான் பிள்ளை யுத்த பூமிக்கு அனுப்பலாம், இல்லன்னா அனுப்ப மாட்டான். அதனால தசரதன் அதை சொல்லி தப்பிக்க பாக்குறான். 12 வயசு தானே ராமனுக்காச்சு. ஊனசோடச வருஷா 16 ஆகலேன்றான். அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைங்கிறவர் தனி ஸ்லோகத்துல வியாக்கியானத்துல விசாரித்தார். 16 ஆகலே அந்த சம்ஸ்கிருதத்துல ஊன அப்படின்னு வச்சா கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம். 16க்கு குறைவு. ஊனசோடசன்னா 15.75, 15.5, 15.25 இதெல்லாம் சொல்றது வாஸ்தவம். 12 யாரும் 16க்கு குறைவுன்னு சொல்லவே மாட்டான். 16க்கு துளி குறைவுன்னா அப்போ 1 கூட தான் சொல்லலாம். உறவுன்னா எத்தவனா சொல்லிட்டு போலாம் குறைவுக்கு. ஆக 16க்கு குறைவுன்னா 15.25, 15.5, 15.25 சரி. இவன் 12 வயசு தானே ராமனுக்காருது. அப்ப நேர துவாதச வருஷாகம்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. 12 வயசான ராமன்னு சொல்லாமல் ஊனசோடச வருஷா 16க்கு குறைவுன்னு எதுக்கா சொல்றான் தசரதன்னா, இவனுக்கு 12 ஆச்சுன்னு சொல்றதுல தசரதனுக்கு நோக்கம் இல்லை. ஆனா நோக்கம் 16 ஆகாதபடியால யுத்த பூமிக்கு அனுப்ப முடியாதுன்னு மறுக்கிறதுல நோக்கம். அதனால அதைத்தான் சொல்லணுமே தவிர 12ன்னு தசரதன் சொல்ல மாட்டான். ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனஹா, என் ராமன். இந்த என் ராமன் இவர் எதுக்கு சொல்லிட்டாருன்னா, என் ராமன் நான் சொன்னது என் தமிழ் என் யாரான அது என்ன, ஓ இது நரசிம்ம பெருமானுடைய குமாரர் ராமன் வச்சுண்டு அதனால என் ராமன் எழுதிண்டான்னு வச்சுட வேண்டாம். ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா, என்னுடைய ராமன் வரமாட்டான்னா, ஓ நீர் ஏதோ பரசுராமரை கூப்பிடதான் நினைச்சுட்டு போல் இருக்கு, இவன் என் ராமன்கிறார். ஏன்னா பரசுராமனுக்கு நீர் சொன்னதெல்லாம் நடத்தல சாமர்த்தியம் இருக்கலாம், என்னுடைய தசரத ராமனுக்கு இதை நடத்துறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா, தாமரை கண்ணன் என் ராமன் சொல்லிட்டான் தசரதன். தாமரை கண்ணன் எதுக்கு இப்ப ராமனை சொல்றாருன்னா, நீர் யாரோட சண்டை போட வர சொல்றீர் பாரும், நிஷாச்சரர்களோரே ரஜனீச்சராள்னு வாளுக்கு பேர். ராத்திரி வேளையில தான் ராட்சசன் சண்டை போடவே வருவான், பகல் வேளையில வரமாட்டான். அதனாலதான் மகாபாரத யுத்தம்ங்கிறது பகல் முடிஞ்சு அஸ்தமிச்சுன்னா யுத்தம் நின்றுபடும். ஆனா ராமராவண யுத்தம்ங்கிறது ராத்திரி வேளையிலையும் உண்டு. ஏன்னா ராட்சசர்களுக்கு பலமே ராத்திரி வேளையில தான். அவர்களோட சண்டை போட கூப்பிடுறீங்களே, என் ராமன் தாமரை கண் படைத்தவன் அப்படின்னா பொருள் என்னன்னா, தாமரைங்கிறது அஸ்தமிச்சா கூம்பி போடும், சாயங்காலத்துல இருக்காது, காலையில பொழுது விடிந்தாத்தான் மலரும். அப்படின்னா ராமனுக்கே தாமரை கண்ணனால் 5:45 ஆனா தூங்கி போடுவன்னு அர்த்தம். என் ராமன் எப்ப தாமரை கண்ணனோ அப்ப பொழுது சாஞ்சுனா தூங்கி போடுவோம் இல்லையோ. பொழுது சாஞ்சா தூங்குற பிள்ளையை ராத்திரியில சண்டை போடுறவாளோட எதிர்க்கிறது கூட்டிருந்தா ஏதானு நியாயம் இருக்காதுலே. ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமஸ்ய, இவனுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு யோக்கியத்தை இருக்கிறதாவே எனக்கு தெரியலை. நான் வரேனே சம்பராந்த கண்ணான், சம்பராசர யுத்தத்துல ஜெயித்து கொடுத்ததே தேவர்களுக்கு நான் தானே, நான் வந்து உமக்கு ஜெயித்து கொடுக்கிறேன் தயரதன் சொல்லி பார்த்தான். தொடை ஊற்றின் தேன் துளிக்கு நருண் தாரான் படையூற்றமிலன் சிறியனிவன் சொல்றான் அழகா தசரதனை பார்த்து. படையூற்றமிலன் சண்டை போட்டு பழக்கம் இல்லை, சிறியனிவன் ரொம்ப சிறியவன் இவன்.
எந்த பெருமானை பத்தி சாஸ்திரங்கள்லாம் இவனை விட பெரியவன் கிடையாதுன்னு சொல்லுமோ அவனை தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைன்னு ரொம்ப சுமாரா நினைச்சுட்டான் தசரதன். சிறியவன் இவன், இது சின்ன பிள்ளை ராமன், இவனுக்கு சண்டை போட்டது தெரியுமா? பெரியோய் பனி இதுவேல் பனி நீர் கங்கை புடைவூற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் பூந்து செய்யும் இடையூற்று கடையூராய் யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான். இது இந்திரனை காட்டிலும் பரமசிவனார காட்டிலும் பிரம்மாவை காட்டிலும் எப்பேற்பட்ட பலத்தோட நான் ஜெயித்து தருகிறேன், வாரும் என் சைன்யத்தோட நாவரேன்னு சொல்லி பார்த்தான் தசரதன். அதெல்லாம் அவர் கேட்டுக்கிறதா இல்லே, ஒரே கோபம். அவர் பட்ட கோபத்தை ஒரு பாடல்ல கம்பர் வர்ணிக்கிறார். யோசிச்சு பார்த்தா அப்படியே ஊரே கிடுகிடுத்து போயிடும் போல் இருக்கு இந்த விஸ்வாமித்திரர் பட்ட கோபத்திலே. என்றனன் என்றனா தசரதன் சொன்னது என்றனன் என்றலும் முனிவடும் எழுந்தனன். அவன் சொன்ன வார்த்தை முடிக்கிறதுக்குள்ள இவர் ஆசனத்திலேருந்து தடால்னு மேல எழுந்திருந்தாராம். எழுந்திருந்த வேகத்திலே மண் படைத்த முனி இறுதி காலம் அன்றியன ஆம் என இமையோர் அயிர்த்தனர். ஓ, ஊழிக்காலம் வந்துடுத்து போல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாராம். தேவர்கள்லாம் பேசிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர், பிரளயம் வந்துடுத்து போல் இருக்கே, அவ்வளவு கோபத்தோட இவர் எழுந்திருக்கிறார். இல்ல இல்ல இன்னும் பிரளயம் வரல போல் இருக்கே. இன்னொருத்தர் சொல்றார், வந்தா போலே மேல் வெயில் கறந்தது, ஆகாசத்திலே சூரியன் ஒளிவிட அங்கும் இங்கும் நின்றனவன் திரிந்தன. மேல இருக்கிற தேவர்கள்லாம் மேல போகாது நின்னுட்டா. ஊர்ல இருக்கிற மாடு பட்சி அது இதெல்லாம் ஒங்கி நகராம நின்னுடுத்து. ஓடுகிற நதிகள் அத்தனை அங்கங்கே சகித்து போய் நின்றன. அங்கும் இங்கும் நின்றனவும் திரிந்தன. மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றிமுற்ற சென்றன. இந்த நெற்றியை தாண்டி தலை வரைக்கும் புருவம் படுத்து கண்ணிலே கோபாக்னி கொப்பளிக்கிறது. நேர அவனை பார்த்து வார்த்தை சொன்னார், மித்யா பிரதிஜா காகுத்ஸ சுகீபவ சபாந்தவா, என்னிடத்திலே பொய் சத்தியம் பண்ணினாய், நீ நன்றாக வாழ் உன்னுடைய பத்திரிமார்களோட, நான் போகிறேன் என் வேகமா எழுந்திருந்தார்.